உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, சுகர் லெவல்ஸை குறைக்கணும்னா நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக உங்க பிளட் சுகர் லெவல்ஸை குறைச்சிக்கலாம். வெல்கம் டு டே 7 ஆஃப் ஹெல்பிங் யூ டு ரெடியூஸ் யுவர் பிளட் சுகர் லெவல். இந்த சீரிஸை ரெகுலராக பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்க பிளட் சுகர் அதிகமா இருக்குங்கிறது உண்மையை சொல்ல போனா ஒரு சிம்டம் தானே தவிர அதோட ரூட் காஸ்ங்கிறது உங்க இன்சுலின் சென்சிட்டிவிட்டி தான். இப்போ இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டினா என்னன்னு ரொம்ப புரியுற மாதிரி கிளியரா சொல்றேன். லெட்ஸ் அஸ்யூம் ஒரு ரோட்ல ஒரு வண்டி ரொம்ப ஃபாஸ்டா போகுது. சடனா அந்த இடத்துல ஒரு சிக்னல் வருது. அந்த சிக்னலோட டைம் மட்டும் 1 hour காட்டுது. சின்ஸ் இப்போ அந்த சிக்னலோட டைம் 1 hourங்கிறதுனால ஆஃபீஸ்க்கு போகிற எல்லாருமே அந்த இடத்துல வண்டி வச்சு நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் கிரியேட் ஆகுது. இப்போ இது அப்படியே உங்களோட ரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிராஃபிக் ஜாம் தான் உங்க பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ். இந்த டிராஃபிக் லைட்டோட டைமர் தான் உங்க இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஸ்கோர். இந்த டைமர் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ கம்மியாக அந்த இடத்துல டிராஃபிக் இருக்கும். அதே மாதிரி தான் உங்க இன்சுலின் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்க பிளட் சுகர் லெவல்ஸ் நார்மலாக இருக்கும். இப்போ இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஒரு கேலரி டெபிசிட் டயட்ல இருந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ப்ராப்பராக பண்ணிங்கனாலே போதும், உங்கள் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டயபெட்டிக் ரிலேட்டடாக டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் அப்கமிங் ரிலீஸில் அட்ரஸ் பண்ணுறேன்.